எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த ஹீரோ ஆஃப் த ஷோ, கேப்டன் ஆஃப் த ஷிப், இந்த மகுடம் ஆரம்பிக்கிறதுக்கு புள்ளையார் சொல்லி போட்ட ஒருத்தர் தான் அடுத்து பேச வர போறாரு. ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கெரியர்ல. அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில எல்லாரும் ரைட் ஆஃப் அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு, கெரியர் முடிஞ்சிச்சு, இதோட எந்திரிச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது when everyone wrote me off, there were two people. 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாம. ஏன்னா சில பேர்னால அது நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு, முக்கியமா இந்த தருணத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லாரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போ எந்திரிச்சு இப்போ வேலை செய்யறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலேயே ஒரு வருடம் வந்து என்னோட பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமா வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்கள்ல என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்க முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவா நிப்பாட்டினதுக்கு காரணமா இருந்த என்ன வருங்கால் மனைவி, என்னோட துணைவி சாயிதன்ஷிகாவுக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேற யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க நேரம். எனக்கு ஆர்பி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்துல எனக்கு வந்து என் மேல கொடுத்த கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு நபருங்க, ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போக கூடாதுன்றதுனால்தான் நான் என்னோட உழைப்பு அதிகரிச்சு இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லயும் சரி, தெலுங்குலயும் சரி, இந்த படம் ஒவ்வொரு நாளும் உழைக்கும் போது நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அவர் என் மேல வச்சிருந்த அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்றதை விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எழுப்பி விட்டுறாங்க பாருங்களேன், அந்த நேரத்துல யாருமே இல்லாத சமயத்துல எழுப்பி விட்டு, போடா போய் வேலை செய், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஊக்கம்தான் இந்த மகுடம் திரைப்படத்துக்கோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு முன்பின் அதுக்கப்புறம் தான், அதுக்கு பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் most importantly, I should thank all my artists and my technicians. எனக்கு this is the most challenging film நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்கிரீனுக்கு, அதாவது கேமராக்கு முன்னாடி கேமராக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஆச்சு. இது ஏன்னா போய் நடிக்கணும். நான் நடிக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் சொல்லிடுவேன், நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி ஒரு செகண்ட்க்கு அப்புறம் நீங்க நடிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த எடிட் பாயிண்ட், நான் திடீர்னு நடிச்சா அது அந்த வசனம் பேசினா அது கஷ்டம்னு சொல்லும் போது பேசி முடிச்ச உடனே அதுதான் அந்த கஷ்டமான விஷயம். அவங்க பேசி நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த காட்சியை பார்த்து வந்து நடிக்கிறது தான். அந்த நேரத்துல என்னன்னா, எல்லாருமே நான் சொன்னது வந்து, இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லி தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு 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 விஷயம் சொல்றாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்புல வந்து எனக்கு ஒரு விஷயம் இவன் எதுக்கு வந்து நான் நடன பயிற்சி, முக்கியமா திலீப்புக்கு வந்து எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஸ்டண்ட் பத்தி இவன் சொல்றான் அப்படின்னு சத்தியமா சொல்றேங்க. இந்த ஈகோ இல்லாத இந்த கூட்டம்னாலதான், இந்த ஈகோ இல்லாத இந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனாலதான் மகுடம் வந்து இவ்வளவு சிறப்பா வந்திருக்கு. ஏன்னா சத்தியமா வந்து எந்த நேரத்திலயும் வந்து என்னால வந்து நான் நினைச்சது சாதிச்சிருக்க முடியாது.